யார் சுட்டாலும் பூரி பஃப்னு வரணுங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். பூரி மாவை பிசையும் போது அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. கம்மியான தண்ணியில் கட்டி பதமாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா பூரி எப்போவுமே சாஃப்டாகவும் பஃப்னும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து சுட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காதுங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பூரிக்கு வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சமாக சோம்பு, லவங்கம், பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு அது கூட ஒரு கைப்பிடி புதினா, 3 தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன வெஜிடபிள் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, ஒரே ஒரு நூக்கல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். எல்லா காயும் ஒரு அரை பதம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான் நான் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு 2 ஸ்லைஸ் தேங்காவை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து ரொம்பவே நைஸாக ஃபைனாக அரைச்சி இந்த விழுதியும் நான் கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா அருமையாக ரெடி ஆகிடும். ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் பூரி செஞ்சு பாருங்கள். அதிகமாகவும் எண்ணெய் குடிக்காது, ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதிக நேரம் இந்த ஹோட்டலெல்லாம் வச்சுருப்பாங்க, பூரி சுட்டு பஃப்னே இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பூரி சுடும் போது பஃப்னு இருக்கும். எனக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூரிக்கு நான் செஞ்ச வெஜிடபிள் குருமா ரொம்பவே அருமையாக இருந்தது. நான் நூக்கல் எதுக்காக சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெஜிடபிள்ஸ்லேயும் இல்லாத அந்த வாசனை, அந்த நூக்கல் கறி குழம்பு செய்கிற அளவுக்கு வாசனை வரும். அதனால் அந்த நூக்கல் சேர்த்துருக்கேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.